ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதம் பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக சேமிக்கலாம். அது எப்படி சேமிக்கணும், எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்ற வீடியோ தான் இது. என்னால் கொஞ்ச நாள் வீடியோஸ் வந்து போட முடியல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூவாக வந்துட்டு வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவோம். சரி வாங்க, மந்த்லி எப்படி 5000 ரூபாய் வந்துட்டு சேமிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ஓட ஒரு நியூ சேவிங்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நியூ இயர் வந்து வரப்போகுது. அந்த நியூ இயருக்கு நம்ம எப்படி வந்துட்டு சேமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்துட்டு சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது நம்ம ஒரு சேலஞ்சாகவே கூட எடுத்து பண்ணலாம். நியூ இயர் 1 இயரில் நம்ம எவ்வளோ சேமிக்கலாம், அதாவது மந்த்லி 5000 ரூபாய், அது எந்த மாதிரிலாம் சேமிக்கலாம், எப்படி சேமித்தா நம்மளால் மாதம் 5000 ரூபாய் சேமிக்க முடியும், அதை பற்றி வந்துட்டு நான் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போது இதுதான் நம்ம மந்த்லி வந்துட்டு சேமிக்க போகிறது. மந்த்லி 5000 ரூபாய் எப்படி சேமிக்க போகிறோம். அப்போது மந்த்லி 5000 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு பணம் வந்து எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால் மாதம் வந்துட்டு 5000 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். இது ரொம்பவே வந்துட்டு ஈஸியான ஒரு மெத்தடு. அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்ம எப்படி சேமிக்கலான்றதை பார்க்கலாமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேப்லெட் காலம் வந்து போட்டு வச்சுருக்கேன். டேப்லெட் காலம் போட்டு நம்ம சேவ் பண்ணுறப்ப நமக்கு எந்த நாளில் வந்து அமௌண்ட்டு போட்டிருக்கோம், எந்த நாளில் அமௌண்ட்டு போடலை அப்படின்றது நம்ம ஈஸியாக வந்து கணிச்சிடலாம். இப்போது டேஸ், அதாவது நாட்கள், மணி எவ்வளோ வந்து பணம் போடணும் அப்படின்றது. டே 1 பார்த்திங்கன்னா 10 ரூபா. முதல் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2வது நாள் 20 ரூபா, 3வது நாள் 30 ரூபா, 4வது நாள் 40 ரூபா, 5வது நாள் 50 ரூபா, 6வது நாள் 60 ரூபா, 7வது நாள் 70 ரூபா, 8வது நாள் 80 ரூபா, 9வது நாள் 90 ரூபா, 10வது நாள் 100 ரூபா. அதாவது 10 ரூபாவை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். முதல் நாள் 10 ரூபானா 2வது நாள் அது கூட சேர்த்து இன்னொரு 10 ரூபாய். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் 10 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட போகிறோம். 11வது நாள் 110 ரூபா. 10 நாளோட சேவிங்ஸ் அதாவது 10வது நாள் 100 ரூபா போகிறோம். 11வது நாள் பார்த்திங்கன்னா 100 ரூபா கூட 110 ரூபா வந்து போடுறோம். 12வது நாள் 120 ரூபா. இதே மாதிரி நம்ம கண்டினியூ அந்தந்த நாளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி போட்டு 20வது நாள் பார்த்திங்கன்னா 200 ரூபா சேமிச்சுட்டு போகிறோம். 21வது நாள் பாருங்கள் 210 ரூபா. இதே மாதிரி கண்டினியூவாக 30 டேஸ் 30வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம 300 ரூபா சேமிக்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாராலையும் வந்துட்டு சேமிக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட சேமிக்கலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேமிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை 30 டேஸ் ரூல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 30 நாள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளால் வந்து சேமிக்க முடியும். இதை நம்ம ஒரு நியூ இயர் சேவிங்ஸாக எடுத்து பண்ணுறப்போ நம்ம இந்த வருஷத்தில் நம்ம இவ்வளோ பணம் வந்துட்டு சேமிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம 30 நாள் சேமிச்சிருப்போம் இல்லையா, அப்போ 30 டேஸோட சேவிங்ஸ் பாருங்கள் 4650 ரூபா இருக்கும். 10 ரூபாவா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம 30 நாளோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 4650 ரூபா. ஒவ்வொரு மாதம் 30 நாள் வரும். ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா 31 நாள் வரும். அப்படின்போ 31வது நாள் அந்த மந்தில் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா 31 நாளுக்கு 310 ரூபா நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி 31 டேஸ் சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 4960 ரூபாவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 4960 ரூபாவை பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 5000 ரூபாய் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 40 ரூபாய் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ நம்ம மந்த்லி நம்மளால் பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். இது கண்டிப்பாக வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான் சேமிக்கணும்னு கிடையாது. வேலைக்கு போகிற யாராக இருந்தாலுமே வந்துட்டு சேமிக்கலாம். ஏன் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த சேவிங்ஸ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து சேமிச்சிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நானும் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம 5000 ரூபாய் சேமிக்கிறோம். அதுவே நம்ம 12 மாதத்துக்கு சேமித்தோம் அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, 60000 ரூபாய் ஆச்சு. இதுவே நம்ம கண்டினியூவாக ஒரு 5 வருஷம் நம்ம கண்டினியூவாக சேவ் பண்ணுறப்ப நம்மளால் 3 லட்சம் வரைக்கும் வந்து சேமிக்க முடியும். இது கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்து சேமிக்க முடியும். 60000 ரூபாய் அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. இந்த மாதிரி நம்ம சேமிக்கிறப்போ நம்மளால் நிறைய பணம் வந்துட்டு சேமிக்க முடியும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் வந்துட்டு சேமிக்கணும். முதல்ல செலவு போக சேமிக்காதீங்க, சேமிப்பு போக செலவு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் நிறைய பணத்தை வந்து சேமிக்க முடியும். இப்போ தங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு பவுன் பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு வந்து மேலே போயிட்டுருக்கு. 1 கிராமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்தோம் அப்படின்னா 13,000 சில்லறை வந்து நமக்கு வந்து கிடைக்கிது இல்லைங்களா? ஸோ யாருக்கெல்லாம் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்களோ அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா நகை வந்து டேரெக்டாக போய் எடுக்காமல் இந்த மாதிரி மாதம் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து வச்சு அதை நீங்கள் ஒரு நகை சீட்டாக போட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 பவுனாவது நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அவங்களால நிறைய பணம் வந்துட்டு சேமிக்க முடியும். நான் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வுட்டனில் வந்துட்டு ஒரு உண்டியல் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இதில் தான் வந்துட்டு அமௌண்ட் வந்து சேமிக்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சாவியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த உட்டனில் சேமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்து சேமிக்கிறேன் இந்த வருஷத்தோட என்னோடய நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது. இந்த இதில் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இதில் தான் வந்துட்டு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கணும் அந்த அமௌண்ட் வந்து போட்டு வைக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 2026 எண்டில் வந்து நான் எவ்வளோ பணம் சேமிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இந்த மந்தோட சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த மந்தோட சேவிங்ஸு. இந்த மந்தோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 780 ரூபா இருக்குது. போன மாதம் நான் வந்துட்டு ஒரு 800 ரூபாவது சேமித்தேன். அதாவது சேமித்தேன் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா இந்த கடைக்கு போகிறது மிச்ச சில்லற அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டு இதெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நான் வந்துட்டு சேமிக்கிற அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நியூவாக கிடைக்கிற நோட்டு கூட நான் வந்து சேவ் பண்ணுவேன். போன மாதம் வந்துட்டு சேவ் பண்ண அமௌண்ட்டு 800 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பியில் போட்டு வச்சிட்டேன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 700 சில்லறை இருக்குது. இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட எஸ்பியில் வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ என்னாலேயே இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேமிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்துட்டு சேமிக்க முடியும். முதல்ல நம்ம சேமிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கடைக்கு போகிறப்ப மிச்சமாக இருக்க பணத்தை தான் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் மந்த்லி பார்த்திங்கன்னா ஆர்டி, அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக நான் ஒரு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். பிஎல்ஐ அப்படின்றது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாராலையுமே வந்து சேமிக்க முடியும். நம்ம தான் சேமிக்க ஆரம்பிக்கணும். சேமிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் சேமிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. யாரெல்லாம் இந்த சேவிங்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.